Taste the Daily. கல்பனா மேடம், இப்போ என்னன்னா ஒரு எம்பியை நம்ம ஓட்டு போட்டு டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறோம். அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சாதாரண ஓட்டு போட்ட குடிமகனா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்புகளை இப்போ இருக்கிற எம்பிக்கள் நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இன்னைக்கு விலைவாசி வந்து விண்ணமுற்ற அளவு இருக்கு. எது தொட்டாலும் விலைவாசி. ஒரு குப்பை கொட்டுறது கூட, குப்பைக்கு கூட வரி போடுறாங்கன்னா மக்கள் வந்து இதுக்கா இவங்களுக்கு பாராளுமன்றத்துக்கு ஓட்டு போட்டு அனுப்புனாங்க. இப்போ நான் நீட்டு வந்து அந்த ரகசியம் இருக்குதுன்னு சொன்ன துணை முதலமைச்சர்கிட்ட இந்த 39 எம்பிகளும் அந்த துணை முதல்வர் அங்கே கூட்டின்னு போயிட்டு அந்த ரகசியத்தை பாராளுமன்றத்தில் உடைச்சிருந்தாருன்னா இன்னத்துக்கு நீட்டு வந்து ரத்தாயிருக்கும். ஏன் அதை செய்யல இவங்க துணை முதல்வர்? நாடாளுமன்றத்தில் போய் இவங்க பேசணும், எம்பிக்கள் பேசணும்னு எதிர்பார்த்து தான் ஓட்டு போட்டு அனுப்புனீங்க. அவங்க இதை பூர்த்தி பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அந்த நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடையாதுங்க. ஏன் இல்லை? பாராளுமன்றத்தில் போனால் டீ சாப்பிட்டுட்டு போண்டா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துக்கிட்டு கதை பேசிட்டு தான் வராங்களா கண்டி. மக்கள் குறைய பேசல. மணிப்பூர்ல நடக்கிற ஒரு வன்கொடுமையை பேசுறாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு எவ்வளோ பெண்கள் வந்து இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையில அழிஞ்சு போறாங்க. அதுக்கு ஏன் இவங்க குரல் கொடுக்கல? தமிழ்நாட்டை விட்டுட்டு நம்ம வீட்டில் நடக்கிற சொத்தையை விட்டுட்டு அடுத்த வீட்டில் இருக்கிற சொத்தையை போயிட்டு இந்த மாதிரி நடக்குதுன்றது குரல் கொடுக்கறதுக்கா தமிழ்நாட்டு மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க? சொல்லுங்க. இது வரைக்கும் எது கேட்டாலும் அங்கே மேலே பிஜேபி வந்து அவங்க தான் விலைவாசி ஏற்றிட்டாங்கன்றப்ப அப்புறம் அவங்க விலைவாசி ஏற்றிட்டதுக்கு அப்போ இவங்களுக்கு ஓட்டு போட்டு எதுக்கு அனுப்பணும்? எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி அதெல்லாம் குறைக்கிறதுக்கு தானே இவங்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். அதையே இவங்க அங்கே பேச மாட்டாங்க. அதான் சொல்றாரு, நாங்க ஆளுங்கட்சியா இருந்தா பரவாயில்ல, நாங்க எதிர்கட்சியா போயிட்டோமே, நாங்க என்ன பண்றதுங்கிறாங்களே. பாராளுமன்றத்தில் யார் தாங்க நம்ம ஆள்? நாங்க அதிமுக கூட தான் இருந்தது, எதிர்கட்சியா தான் இருந்தோம். எதிர்கட்சியா வந்து குரல் கொடுத்து மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் அவர்கள் பெற்று தந்தாரு. ஏன் அந்த திறமை கூட இவங்களுக்கு கிடையாதா? சும்மா நாங்க போயிட்டு மக்களுக்காக மக்கள் எதிர்க்க போயிட்டு நாங்களும் வந்து குரல் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு உட்காந்து கதை பேசிட்டு குளிர்கால கூட்டத்துக்கு குளிருக்கு போய் டீ சாப்பிட்டுட்டு சூடா பஜ்ஜி படா சாப்பிட்டுட்டு வரதுக்கு தான் இவங்க போயிருக்கிறாங்களா? மக்கள் குறை எப்ப தீக்க போறாங்க? அப்ப இப்படியே தான் இவங்க சொல்லின்னு இருப்பாங்களா? நாங்க குரல் கொடுத்தோம் அவங்க குரல் கொடுத்து எங்க குரல் வந்து அவங்க மதிக்கலன்னு சொல்லுவாங்களா? மக்களுக்கு இவங்களுக்கு என்ன மக்களுக்கு இவங்க என்ன வாக்குறுதி கொடுக்க போறாங்க? வாக்குறுதி கொடுத்தாங்க மக்களுக்கு. அந்த வாக்குறுதியை ஒன்னாவது இது வரைக்கும் அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்களா? சொல்லுங்க. இல்ல, தமிழ்நாடு அரசுல நாங்க நிறைவேற்றுறோம், ஆனா மத்தியில இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய இல்லாட்டி மத்திய அரசு செய்யக்கூடியதெல்லாம் எங்கனால ஒன்றும் பண்ண முடியலன்னு கை விரிக்கிறாங்களே. அப்புறம் எதுக்குங்க நீங்க வந்து ஓட்டு போட்டு உங்களை மக்கள் அனுப்புனாங்க? அது அந்த இது குறைக்க முடியாததுக்கா நீங்க எம்பியா போய் போன முறையே மக்களோட நம்பிக்கையை இழந்துட்டாங்கன்னு சொல்ல. நம்பிக்கையை இழந்துட்டாங்க. சரி, போன முறையா 5 வருஷம் போய் இருந்தீங்க, என்ன மக்களுக்காக என்ன பண்ணீங்க? என்ன ஒரு சாதனை பண்ணீங்களா? இல்ல விலைவாசி இப்ப அதிகமா தானே இருக்குது, பல மடங்கு அதிகமா தானே இருக்குது விலைவாசிலாம். எதை தொட்டாலும் இன்னைக்கு எதையுமே ஒரு பொருள் வாங்க, ஒரு அரிசி வாங்க முடியல, ஒரு பருப்பு வாங்க முடியல, எதையுமே ஒரு கரண்ட் பில் வரி, வீட்டு வரி, சொத்து வரி, ட்ரைனேஜ் வரி எல்லாமே கேட்டா எல்லாமே வந்து மேல இடத்துல இருக்கிறாங்க. எல்லாம் மேலகிறவன் பாத்துக்கிறான்னா அப்ப நீங்க எதுக்குங்க 40 பேர் போயிருக்கீங்க? 39 பேர் போய் அங்க என்னங்க பண்ண போறீங்க? அப்ப மக்களுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, அந்த வாக்குறுதியை நீங்க எப்படி நிறைவேற்றுவீங்க? இதே மாதிரி தான் சொல்லுவீங்களா? இந்த மாதிரி நாங்க போய் கேட்டு வந்தோம், அவங்க இது செய்யலன்னா அப்ப இது வந்து யாரை ஏமாத்துறது? மக்களை ஏமாத்துறதா? இல்ல ஓட்டு போட்டு நெத்தியில நாமம் போறதா? இல்ல அங்க போய் பேசி நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்க்க போறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேடம், இதே மாதிரியே திமுக எம்பிக்கள் அமைதி காத்தாங்க, இல்ல வெளிநடப்பு நாடகம் பண்ணாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பெண்களினுடைய மனநிலை திமுகவை பார்த்து திமுக ஓட்டு கேட்க வரும்பொழுது எப்படி இருக்கும்? அதுதாங்க. ஸோ வாக்குறுதியை வந்து நிறைவேற்றலன்றது இப்போ மக்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா விலைவாசி அந்த அளவுக்கு விண்ணமுற்ற அளவுக்கு விலைவாசி இருக்குது. இனி இந்த எம்பிங்க வந்து கையாலாவாத எம்பிங்கன்றத மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. 2026ல் கண்டிப்பா இது ஒரு பெரிய மாற்றம் நமக்கு கிடைக்கும். என்ன மாற்றம் வரப்போகுது? அட்லீஸ்ட் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமாவது நாடாளுமன்றத்துல தமிழகத்திலிருந்து போயிருக்கிற எம்பிக்கள் ஏதாவது பேசுவாங்களா? தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்பாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.